ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு மக்கள் விரோத அரசு எல்லா பிரிவினரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான அரசாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சா காஷ்மீர்ல சட்டம் 370 நீக்கிறது, மாநிலங்களை உடைக்கிறது, இப்போது தமிழ்நாட்டை கூட உடைக்க போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற RSS பிரிவினர். ஆக இந்த சட்டம் என்பது மிக ஒரு மோசமான, எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு காலத்திலையும் அனுமதிக்க முடியாது என்கிற நல்ல நோக்கத்தோடு, ஏதோ இந்த சட்டம் வந்தா வழக்கறிஞர்கள் வழக்காடுதல பிரச்சனை இருக்கும், நீதிபதிகள் தீர்ப்புரையில பிரச்சனை இருக்கும் அப்படின்றத மட்டுமல்ல, அது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆனா மற்ற இனங்களில் இந்த 3 சட்டங்களும் எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டம் என்பதற்கு அந்த புள்ளி விவரங்கள். நீங்க அனைவரும் வழக்கறிஞர் பெருமக்கள், பேசியவர்கள் அனைவரும் இந்த 3 சட்டத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்து மிக நிறைவாக மிக அழகாக பேசியிருக்கிறார். அதே செய்திகளை அந்த 3 சட்டத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் திரும்பவும் நான் பேசினால் எல்லாரும் அதைத்தானே பேசுறாங்க என்று உங்களுக்கு சோர்வு தட்டிவிடும். அதனால் அதை குறித்து நான் பேசுவதை காட்டிலும் இது போன்ற சட்டங்களை எப்படி அரசு இயந்திரங்கள் தேவைப்படுவோரை ஆதரிக்கின்ற போதும் தேவைப்படாதவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்களை அச்சுறுத்துவதற்கும் அவர்களை சிறை கொட்டடையில் அடைத்து சித்திரவதை செய்வதற்கும் இது எப்படியெல்லாம் பயன்படும் என்பதை நானே பல கட்டங்களில் பல்வேறு வழக்குகளை உணர்ந்திருக்கிறேன். ஆக ஏற்கனவே இருக்கிற சட்டங்களாலேயே மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்திற்கும் மக்களுக்காக போராடுகின்ற போராளிகள், இயக்கங்கள், தனிநபர் போராளிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஆக இந்த சட்டம் வருகின்றால் அரசுக்கு எதிராக கலகம் செய்வர்கள் என்கிற பேர் அதை சொல்றாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி. இப்ப இந்த சட்டத்தில் நினைச்சா மதுரையில 1000 ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கு 500க்கு மேற்பட்ட குடும்பங்களை அப்புறப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். இப்ப மதுரை விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்த மக்கள் மதுரையில் 5 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தங்களுக்குரிய இழப்பீடு கொடுங்க, எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க என்று வீதிக்கு வந்தாலே அவர்களை எப்படி வேண்டுமானாலும் கைது செய்து இவர்கள் இந்த சட்டத்தினூடாக பழி வாங்கலாம். இங்க திருமாவளவனும் நானும் CPM CPI உள்ளிட்ட மக்கள் அதிகாரம் ராஜி போன்றவர்களும் எம்எல் பாட்டுடைய CPI எம்எல் பாட்டு பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் சேர்ந்து NLCக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்காக போராடினோம். கடந்த காலங்களில் போராடியவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த சட்டங்கள் இருந்தா NLC கேட் உள்ளே நாங்க போக முடியாது. காரணம், இன்றைக்கு அனைத்து ஒன்றிய அரசு நிறுவனங்களிலே இன்றைக்கு மத்திய அரசுடைய துணை ராணுவ படையை கொண்டு வந்து நிறுத்துகிறான். விமான நிலையத்துக்கு போனா நம்ம இந்தியில பேசுறோம், ஹிந்தி தெரியலன்னு சொன்னா நீ இந்தியிலே இல்லைன்னு விரட்டுறான். NLC உள்ள போனாக்க CSF மத்திய துணை ராணுவ சட்டையை பிடிக்கிறான். அதோட 2 பேரும் அடிச்சே கொண்டு இருக்கிறான். இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை இல்லை, கொலையே இல்ல, தானா சேர்த்து கொண்டாருனா. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்த பிறகு இன்றைக்கு கொலை வழக்காக மாற்று செய்யப்பட்டிருக்கிறது. கேட்ல போகும்போது, வரிசையில போகும்போது ஒரு தமிழ் ஒரு CSF ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, கையில இருந்து துப்பாக்கி எடுத்து அப்படியே சுட்டு அங்கேயே கொண்டுட்டான். ஆக இதையெல்லாம் இன்றைக்கு இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நாம் போராடுகின்ற போது இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு இந்த குறிப்பு சொல்லுது. நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணா கூட உங்களை ஒடுக்கலாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்று. மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்து அரசுக்கு எதிராக இவர்கள் கலகம் செய்தார்கள், அரசுக்கு எதிராக போராடினார்கள் என்று எப்படி வேண்டுமானாலும் இவர்கள் இன்னைக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தினார். அது தாசில்தார் கிட்ட போன இன்னைக்கு பல தாசில்தார் என்கிற வருவாய்த்துறை ஊழியர்களை குறை சொல்லவில்லை, ஆட்சி அதிகாரத்திற்கு ஏற்றவாறு பணி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. அப்புறம் தாசில்தார்களா ஏமாத்திரம். ஆக அவர்களை எல்லாம் அரசுகள் நினைத்தால் மிக இலகுவாக வளைத்து அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பழி வாங்கலாம், பழி தீர்த்துக் கொள்ளலாம். இது போன்ற கடுமையான மோசமான இந்த நாசகார சட்டங்களை பயன்படுத்தி மக்களை இன்றைக்கு பழி தீர்த்துக் கொள்ளலாம். ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரான ஒரு மிக மோசமான இந்த சட்டங்களாக இருக்கிறது. ஆக இந்த சட்டத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை முற்றுமுழுமாக தெரிந்து அறிந்து உணர்ந்திருக்கிற கற்ற என்னுடைய சட்ட அறிவு பெற்ற என் வழக்கறிஞர் பெருமக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராய், ஒரு சட்டமன்ற உறுப்பினராய் இந்த சட்டத்தை படிக்கின்ற போது இது அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே வீரியமாக மக்களை அணிதிரட்டி போராட வேண்டிய ஒரு மோசமான சட்டம் என்பதை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். இது படித்த கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்களோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த சட்டத்தினால் எல்லா பிரிவினரும் பாதிப்படுவார்கள், மனித சமூகம் அத்தனையும் பாதிப்படையும்.
அவ்வளவு மோசமான சட்டங்களை அடுக்கடுக்காக கொண்டு வந்து ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்திய பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு கடிவாளம் போடுகின்ற, தட்டி கேட்கின்ற என்ஆர்சின்றாங்க, என்பிஆர் என்றான், சிஏ என்றான். என்ன வந்ததிலிருந்து எப்படி எல்லாம் மக்களை ஒடுக்கலாம், சிறுபான்மை மக்களை எப்படி ஒடுக்கலாம், இஸ்லாமியர்களை எப்படி ஒடுக்கலாம், கிறிஸ்தவர்களை எப்படி ஒடுக்கலாம், இந்துக்கள்லாம் இருந்து கொண்டு நான் இந்துக்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவனை எப்படி ஒடுக்கலாம், சாதி அற்றவனை எப்படி ஒடுக்கலாம், இதையெல்லாம் சிந்திக்கிற ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு செய்திருக்கிறது. அவர்கள் படிப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தில், கருத்தியில் இருந்து இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான். பார்த்தா கேரளா கம்யூனிஸ்ட் மாநிலம், அந்த மாநிலத்தில் பார்த்தாக்கா RSS சங் பரிவார அந்த பயிற்சியின் ஊடாக IAS அதிகாரிகள், செக்ரட்டரி டு கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவங்க இந்து மதத்தின் பெயரால் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை செய்யறான். தமிழ்நாட்டில் அது இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் போராடி இருக்கேன். ஆட்சி மாறி இருக்கிறது, அதிகாரிகள் மாறவில்லை என்று முதலமைச்சரை வைத்துக் கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம், முதலமைச்சரால ஒண்ணும் முடியல. இன்னைக்கு பல அதிகாரிகள் கோட்டையிலிருந்து நேரா கோப்ப நம்முடைய RSS சங் பரிவார கும்பலுடைய தமிழ்நாட்டு பிரிவு தலைவர் நம்முடைய RN ரவிக்கு அவருக்கு அனுப்புறான், உள்துறை தலைவருக்கு அவருக்கு அனுப்புறான். தமிழ்நாட்டுடைய முக்கிய உயர் பதவிகளை இன்னைக்கு நியமிக்கிற பொறுப்பை டெல்லியில உட்கார்ந்து கொண்டு நியமனம் செய்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டு அரசுகளுக்கு இருந்த வீக்னஸை பயன்படுத்திக் கொண்டு இந்த மனிதகுல விரோத, மக்கள் விரோத இந்த ஆட்சியாளர்கள் அநியாய அக்கிரம கொட்டங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் மாபெரும் இனப்படுகொலை நடந்த போது சென்னையில் இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் தான் வீதிக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கியதற்கு ரத்தம் சிந்தியவர்கள் எமது வழக்கறிஞர் பெருமக்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.